தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். வலியில் துடித்த கர்ப்பிணி, காப்பாற்ற வந்த கட்ட வண்டி, கை கொடுத்த கிராமத்து மனிதர்கள், பேரிடரில் நடந்த பிரசவம், மழையில் துளிர்த்த மனித நேயம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தது. அதேபோன்று கடந்த டிசம்பர் 14ஆம் தேதியிலிருந்து மிதமாக பெய்ய தொடங்கிய மழையானது அடுத்த 2 தினங்களில் 90 சென்டிமீட்டருக்கு மேல் வெளுத்து வாங்கியது. இதனால் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அதன் காரணமாக பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன. கனமழையினால் நீர்நிலை பகுதிகளான ஏரிகள், குளங்கள் மற்றும் அணைகள் நிரம்பின. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி தாமிரபரணி ஆறு திறக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கிடையில் தென் மாவட்டங்கள் வழியாக செல்லும் ரயில் தண்டவாளங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டு ரயில் சேவையும் முற்றிலுமாக முடங்கியது. அதனைத் தொடர்ந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்டனர். அவர்களுடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர், காவல்துறையினர் மீட்பு பணிகளில் படகு மூலம் தீவிரமாக ஈடுபட்டனர். அதன் மூலம் மீட்கப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த காரணத்தால் தரை வழியாக சென்று மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதை அடுத்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டன. இந்த நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திலும் வெளுத்து வாங்கியது. அதனால் மாவட்டத்திலிருந்த ஏரி, குளம் மற்றும் கண்மாய்கள் அனைத்தும் நிரம்பின. இந்த சூழலில் கட்டங்குடி, பந்தல்குடிகளில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது பந்தல்குடி இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கையில் திடீரென்று கடமான் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. உடனே பதறிப்போன இளைஞர்கள் மீட்க முயற்சிக்க கடமான் வெள்ளம் போன போக்கில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தரைவழி சாலைகள் அனைத்தும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டன. இந்த நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சித்தவநாயக்கன்பட்டியில் காட்டாற்று வெள்ளத்தினால் சாலை அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் தரைவழி போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டது. இந்த வெள்ளத்தில் சிக்கி இப்பகுதியைச் சேர்ந்த ஜெயபாண்டியன் என்ற 60 வயது முதியவர் கீழே விழுந்து கை மற்றும் கண் பகுதியில் காயமடைந்தார். அவருக்கு உடனடியாக சிகிச்சை தேவைப்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினரின் உதவியை கிராம மக்கள் நாடினர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் காட்டாற்று வெள்ளத்தை கடந்து அவரை மாட்டு வண்டியை பயன்படுத்தி மீட்டுள்ளனர். மீட்பு குழுவினருக்கு உதவியாக அப்பகுதி இளைஞர்கள் மாட்டு வண்டியை ஓட்டியுள்ளனர். இதனை அடுத்து வேலிடுபட்டி சாலை வரை மாட்டு வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்ட முதியவர் அங்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. அதன் பிறகு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு நலமுடன் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். வெள்ளத்தில் சிக்கியவரை மாட்டு வண்டியின் மூலம் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் தொடர் கனமழையின் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் ரயில் பாதை வெள்ளத்தில் மூழ்கியது. அதன் காரணமாக ரயில் தண்டவாளங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டு அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தன. இதனால் அவ்வழியாக கடந்த 17ஆம் தேதி இரவு 957 பயணிகளுடன் திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் பாதுகாப்பு கருதி ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கனமழையால் நிறுத்தப்பட்டது. தொடர் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 நாட்களாக தவித்தனர். இதை அறிந்த ரயில் நிலையத்திற்கு அருகே இருந்த புதுக்குடி, மேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சிக்கிய பயணிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். ரயிலில் சிக்கிய பயணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து கொடுத்து உதவியுள்ளனர். மேலும் ரயில் நிலையத்திற்கு அருகில் இருந்த பத்ரகாளியம்மன் கோவிலில் 3 வேளை உணவு சமைத்து எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் பயணிகளுக்கு பசியாற்றியுள்ளனர். அதையடுத்து முதற்கட்டமாக சில பயணிகள் வேன் மூலம் அப்பகுதி மக்கள் மூலமாக அருகே இருந்த அரசு பள்ளியில் தங்க வைத்துள்ளனர்.
இதற்கிடையில் மீட்பு குழுவினர் ரயிலில் சிக்கியவர்களை மீட்க டிசம்பர் 19ஆம் தேதி ஹெலிகாப்டர்களில் விரைந்தனர். மதுரையிலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்து வந்து ரயில் நிலையத்தில் சிக்கிய பயணிகளுக்கு கொடுத்தனர். அப்போது அங்கே சிக்கியிருந்த கர்ப்பிணி பெண், 1.5 வயது குழந்தை உட்பட 4 பேரை விமானப்படை வீரர்கள் பத்திரமாக மீட்டு மதுரைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து அங்கு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் 27 வயதான அனுசுயா என்பவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் குழந்தையும் நலமாக இருப்பதாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்பு வீடியோ வெளியாகி சமூக வலைத்தளங்களில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 20ஆம் தேதி ரயிலில் சிக்கிய 957 பயணிகளும் மீட்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போது பயணிகள் அனைவரும் பேரிடர் நேரத்தில் உதவிய புதுக்குடி, மேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் மேலும் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த பேரிடரில் களப்பணியாற்றும் மீட்பு குழுவினருக்கு தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.